Taste the Daily. செய்திகள் தொடர்கின்றன. திமுக ஆட்சியில் தமிழகம், குறிப்பாக தலைநகர் சென்னை ரவுடிகளின் சாம்ராஜ்யமாக மாறிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை பாரிமுனை பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நீதிமன்றம் அருகே இரு ரவுடி கும்பல் கத்திகளுடன் விரட்டிச் சென்று மோதிக்கொண்டதால் பொதுமக்கள் அலறியடித்து ஓடியதாகவும், சென்ட்ரல் அருகே பல்லவன் சாலையில் இருவர் கத்தியுடன் மோதிக்கொண்டதாகவும் வரும் செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் திமுக ஆட்சியில் தமிழகம், குறிப்பாக தலைநகர் சென்னை ரவுடிகளின் சாம்ராஜ்யமாக மாறிவிட்டது எனவும், காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஒரு ஆட்சியில் மக்கள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தலைநகரின் பிரதான சாலைகளில் ரவுடிகள் கத்தியோடு வலம் வந்து சண்டை போடுவது என்பது இந்த நொடி இந்த இடம் என எங்கும் எப்போதும் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதையே வெட்ட வெளிச்சமாக்குகிறது எனவும், ரவுடிசத்தை கண்டு மக்கள் அலறி ஓடியதை வேண்டுமானால் தமிழ்நாட்டில் இதுவரை நடந்திடாத ஸ்டாலின் அரசின் சாதனை என இந்த பொம்மை முதலமைச்சர் விளம்பரம் செய்து கொள்ளலாம் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சித்துள்ளார். மேலும் தலைநகரில் தலைவிரித்து ஆடும் ரவுடிகளின் அட்டகாசத்தை ஒடுக்க உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் அரசை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் கோவிந்தவாடி ஊராட்சியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான பணிகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் ஆய்வு செய்தார். தமிழகம் முழுவதும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கோவிந்தவாடி ஊராட்சி பகுதியில் அதிமுக மேற்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய செயலாளர் அத்திவாக்கம் டாக்டர் ரமேஷ் தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் நேரில் பார்வையிட்டு வாக்காளர் திருத்த பணிகள் குறித்து ஆய்வு செய்தார். அப்போது மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன், மாவட்ட வர்த்தக அணி பிரிவு செயலாளர் எம் மதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே வெம்பாக்கம் பகுதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் தூசி கே மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். மேலும் வாக்காளர் பட்டியல் திருத்த படிவங்களை திருத்துவது குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு வழங்கினர். இந்த ஆய்வின் போது விவசாய அணி மாவட்ட செயலாளர் நமண்டி பாலன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் தவமணி, இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் அருண் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் குறுகலாக கட்டப்பட்டு வரும் கழிவுநீர் போக்கி பாலம் கட்டும் பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பொள்ளாச்சி நகராட்சிக்கு உட்பட்ட 31வது வார்டு பகுதியில் கட்டப்பட்டு வரும் கழிவுநீர் போக்கி பாலத்தால் மழை காலத்தில் அருகில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து பாதிப்படையும் நிலை ஏற்பட்டதால் மக்கள் போராட்டம் நடத்த திட்டமிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மக்களிடம் பேசி சமாதானப்படுத்தி நீர்போக்கி பாலத்தை ஆய்வு செய்தார். இதனிடையே மரப்பேட்டை பள்ளத்தை திமுக அரசு தூர்வாரவில்லை என குற்றம் சாட்டினார். இந்த ஆய்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். நீர்போக்கி இங்கே அமைக்கிறாங்க, பெட்ரோல் பங்க் வருவதற்காக நீர்போக்கி அமைக்கிறாங்க. இதை அகலமாக விஸ்தீரணமாக அமைச்சு கொடுக்க வேண்டும். மழை தண்ணி இங்கே தேங்கிச்சுன்னா அருகாமையில் இருக்கிற 300 ஏழை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கிற வீடுகளுக்குள்ள வெள்ளம் பூந்துருது. அதைய அப்புறம் அந்த தண்ணி அங்கே போகாமல் தடுப்பதற்கு நீர்போக்கி பெரிதாக வைக்க வேண்டும் என்று நகராட்சியிடமும் வருவாய்த்துறைக்கும் தகவல் தெரிவித்திருக்கிறோம். அதே போல் இங்கே தண்ணீர் அடைத்து வெளியில் இருக்கிற கேட் வால், இந்த கேட் வால் தாக்கில் தண்ணி தேங்கி நிற்கிற தண்ணி சாக்கடை தண்ணீர். அதாவது நல்ல தண்ணீர் ஓடாத நேரத்தில் சாக்கடை தண்ணீர் குழாய்க்குள்ளே போச்சுன்னா அந்த குழாய் குடிநீராக வீட்டுக்கு போனால் மக்களுக்கு எந்த வகையான நோய் வரும் என்று சொல்ல முடியாது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமசாமி இறந்த செய்தி அறிந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் தெரிவித்தார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமசாமி உடல்நலக் குறைவால் மரணமடைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு மிகுந்த வருத்தமுற்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கழகத்தின் மீதும் கழக தலைமையின் மீதும் மிகுந்த விசுவாசம் கொண்டிருந்த அன்பு சகோதரர் ராமசாமியை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்தார். அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஈஞ்சம்பாக்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் ஆய்வு செய்தார்.
திமுகவினரின் தலையீட்டால் பல இடங்களில் எஸ்ஐஆர் பணிகளில் முறைகேடு நடப்பதாக புகார் எழுந்த நிலையில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் ஈஞ்சம்பாக்கத்தில் வீடு வீடாக சென்று எஸ்ஐஆர் பணிகளை ஆய்வு செய்தார். மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் வி அண்ணாதுரை ஏற்பாட்டில் பாலாஜாபாத் மேற்கு ஒன்றிய செயலாளர் அத்திவாக்கம் டாக்டர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட வர்த்தக அணி இணைச் செயலாளர் வேலையூர் லிங்கேஷன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கான வாக்காளர் உதவி மையத்தில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் ஆய்வு மேற்கொண்டார். ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணி உதவி மையத்தில் வாக்காளர் திருத்த பணிகள் நடைபெற்றது. அப்போது அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் ஆய்வு மேற்கொண்டு வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களின் பணிகளை பார்வையிட்டார். இந்த ஆய்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். ராமநாதபுரம் மண்டபம் மேற்கு ஒன்றியத்தில் வாக்குச்சாவடி பணிகள் குறித்து அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் MA முனியசாமி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தை ஒன்றிய செயலாளர் RG மருதுபாண்டியன் ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இதில் சிறப்பு அழைப்பாளராக விருதுநகர் கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் யூசுப் முகமது கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே கழக பொதுச் செயலாளர் 71வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி 10 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் புதிய அஞ்சல் சேமிப்பு கணக்கு அதிமுக சார்பில் துவங்கி வழங்கப்பட்டது. பொம்மிடியில் நடைபெற்ற விழாவில் 400 குழந்தைகளுக்கு தலா 250 ரூபாய் செலுத்தி புதிய அஞ்சல் சேமிப்பு கணக்கினை துவக்கி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி வழங்கினார். மேலும் பொம்மிடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மருத்துவ உபகரணங்களையும் அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளர்கள் ராஜை, சந்தோஷ், ஒன்றிய செயலாளர் சேகர், முருகன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.